முக்கிய செய்தி. வேலூரில் ரயிலில் இருந்து தள்ளிவிடப்பட்ட கர்ப்பிணிக்கு ரூபாய் 3 லட்சம் இழப்பீடு தர முதல்வர் ஆணை பிறப்பித்திருக்கிறார். தற்போது கிடைத்துள்ள முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். இது பற்றிய கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சாமுவேல் எபினேசர் இணைப்பில் இருக்கிறார். சாமுவேல், இது பற்றிய முழு விவரங்கள் என்ன, சொல்லுங்க. யுவராணி, வேலூர் மாவட்டம் கேவிக்குப்பம் பகுதி அருகே ஓடும் ரயிலிலிருந்து கர்ப்பிணி பெண்ணை தள்ளிவிட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்பட்டு இருந்தது. குறிப்பாக திருப்பூர் மாவட்டத்தை சேர்ந்த பெண் தனது சொந்த ஊருக்கு கோயம்புத்தூரில் இருந்து திருப்பதி விரைவு ரயிலில் வந்து கொண்டிருக்கும் பொழுது காட்பாடி ரயில் நிலையம் அருகே இருக்கக்கூடிய கேவிக்குப்பம் ரயில் நிலையம் அருகே பூஞ்சோலை, வேலூர் மாவட்டம் பூஞ்சோலையை சேர்ந்த ஹேம்நாத் என்றவர் அந்த பெண்ணிடம், அதாவது பெண் பயணிகள் பெட்டியில் பயணித்து வந்த அந்த கர்ப்பிணி பெண்ணிடம் பாலியல் தொந்தரவில் ஈடுபட்டிருக்கிறார். அப்பொழுது அந்த பெண்ணுக்கும் அவருக்கும் ஏற்பட்ட தகராறு அடிப்படையில் ஹேம்நாத் அந்த பெண்ணை ரயிலில் இருந்து தள்ளிவிட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது அந்த கர்ப்பிணி பெண் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனையில் தற்போது சிகிச்சையானது பெற்று வருகிறார். இந்த சம்பவம் கேட்டு மிகவும் துயரம் அடைந்ததாக தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனது அறிக்கையின் வாயிலாக தெரிவித்திருக்கிறார். இது மட்டுமல்லாமல் அந்த பெண்ணின் முழு மருத்துவ செலவும் தமிழ்நாடு அரசை ஏற்கும் எனவும் தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் ரயிலில் இருந்து கீழே விழுந்த பெண்ணின், அதாவது சிசுவானது நேற்று தினம் உயிரிழந்ததாக மருத்துவமனையிலிருந்து தகவல் தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் அந்த துயரமான சம்பவத்தை கேட்டு மிகவும் வேதனை அடைந்ததாகவும் முதல்வர் தனது அறிக்கையின் வாயிலாக தெரிவித்திருக்கிறார். இதைத் தொடர்ந்து அந்த பெண்ணுக்கு அளிக்கப்பட இருக்கக்கூடிய மருத்துவ சிகிச்சை முழுவதும் தமிழ்நாடு அரசு ஏற்கும் எனவும், அதே போல அந்த பெண்ணின் ஆறுதலும், அதே போல 3 லட்சம் ரூபாய் முதலமைச்சர் பொது நிவாரண நிதியிலிருந்து வழங்கப்படுவதாகவும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். இதைத் தொடர்ந்து இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட அந்த குற்றவாளியை ஹேம்நாத் என்பவரை உடனடியாக காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்து உள்ளனர். உடனடியாக அவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனது அறிக்கையின் வாயிலாக தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. யுவராணி, விவரங்களுக்கு நன்றி சாமுவேல்.